ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். வெல்கம் டு தமிழ் பைபிள் காலேஜ். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் வேத புஸ்தகத்தை நம்முடைய கையில் பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்நாட்களில் இவைகளை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுக்காய் வாழ வேண்டும் என்று தேவனுடைய பெரிய சித்தமாக இருக்கிறது. எனவே அந்த நோக்கத்தோடு கூட இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டு உள்ளது. ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 138 2 உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனே, உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். இந்த உலகத்தில் சகல பிரஸ்தாபங்கள் உண்டு, ஆனால் அவை எல்லாவற்றை காட்டிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை உயர்த்தி வைத்திருக்கிறார். இங்கிலீஷ் பைபிள் பிரகாரம் நாம் படித்து பார்ப்போமானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நாமத்தை காட்டிலும் கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உயர்த்தி வைத்திருக்கிறார். எனவே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வேதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு உள்ளது என்பதை. அது மாத்திரமல்ல, வேதத்துள்ள பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் பெற்றதினாலே அவர்கள் வெற்றியோடும் ஆஸ்வதமாய் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட சாட்சிகள். உதாரணத்துக்கு ஒரு சிலரை நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோசுவா நாம் எடுத்துக்கொள்வோமானால், யோசுவா என்ற தேவ மனுஷன் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பெரிய சவால் இருந்தது. கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சவால் இருந்தது. ஆனால் அதெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிய ஆலோசனை அவருக்கு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவையெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்போது நீ உன் வழியை வாய்க்கை பண்ணுவாய், அப்போது புத்திமானாய் நடந்து கொள்வாய். இங்கிலீஷில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யூ வில் பி சக்சஸ்ஃபுல், ப்ராஸ்பரஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிரு. இந்த வசனம் உன் கண்களுக்கு முன்பாக இருக்கட்டும், இந்த வசனம் உன் வாயில் இருக்கட்டும், இந்த வசனம் உன் இதயத்தில் இருக்கட்டும், இதன்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த வார்த்தைகளை யோசுவா கீழ்ப்படிஞ்சு இவைகளை சொன்ன ஆலோசனை கை கொண்டபடினாலே பெரிய வெற்றியை அவன் பெற்றான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, யோபு புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த நாட்களிலே, யோபு வாழ்ந்த நாட்களிலே வேத வசனம் இல்லை. ஆனால் தேவன் பேசின வார்த்தைகளை குறித்து யோபு சொல்லுகிறார். சென்று போன மாதங்களிலும் யோபு சொல்லுகிறார், அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. 3 அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அவர் பட்ட பாடுகள், அவருக்கு வளர்ந்த உபத்திரங்கள், இருள் போன்ற காரியங்கள் அனைத்தையும் மேற்கொள்வதற்கு அவர் என்ன சொல்கிறார்? அவருடைய தீபம் என் மேல் பிரகாசித்தது. அவர் கொடுத்த அந்த வெளிச்சத்தினாலே, அவர் அருளின அந்த வெளிச்சத்தினாலே இருளை நான் கடந்து போனேன். எனக்கு வந்த இருளெல்லாம் தேவன் கொடுத்த வெளிச்சம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன? வெளிச்சம் என்றால் தேவ வசனம். ஏனென்றால் சங்கீதம் 119 சொல்லுகிறது, அவருடைய வசனம் நமக்கு தீபமாக இருக்கிறது என்று சொல்லி, வேதமே வெளிச்சம், வேதமே கட்டளை என்று நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் வேத புஸ்தகத்தை எவ்வளோ உயரத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த நாட்களிலே, இந்த நவீன காலங்களிலே, இந்த 21ஆம் நூற்றாண்டு நாட்களிலே நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இந்த கர்த்தருடைய வசனங்களை மிக நேர்த்தியாய் நாம் படித்து அவைகளை கற்றுக்கொண்டு தேவனுக்காய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய பெரிய விருப்பமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டோடைய வார்த்தையை முக்கியப்படுத்துகிறீங்களோ, எந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனங்களை வாஞ்சியோடு கூட நீங்கள் தியானிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆஸ்வதமாக இருக்கும். நீங்கள் வெற்றியோடும் ஆஸ்வதத்தோடும் நீங்கள் நிச்சயமாய் வாழ்வீர்கள் என்பது நிச்சயம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இந்த சேனலில் பல காரியங்களை, பல தலைப்பின் கீழே தேவ செய்திகளை நாம் கேட்க போகிறோம். ஆடியோ மெசேஜ், இன்னமாய் வீடியோ மெசேஜ் எல்லாமே நாம் கேட்க போகிறோம். பல தலைப்புகள் கீழே கேட்க போகிறோம். அது மாத்திரமல்ல, பவுலுடைய நிருபங்களை ஒவ்வொரு வசனத்தையும் வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி எடுக்க நான் விரும்புகிறேன். எனவே தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், இந்த வசனம் எல்லாம் கேளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். தமிழ் வேதாகம கல்லூரி என்று சொல்லி, தமிழ் பைபிள் காலேஜ் என்று சொல்லி நிறைய சேனல் இருக்கிறது. அதெல்லாம் காட்டிலும் இது சிறந்தது என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள்
கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். எனவே கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வசனங்களை நாம் ஒவ்வொரு பகுதியாக நாம் கேட்போம். அது மாத்திரமல்ல, வாக் த்ரூ த பைபிள் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு பகுதியாக, அதாவது பென்டெட்டுக் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் மோசேயுடைய 5 புத்தகங்கள், ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் என்று சொல்லி பகுதி பகுதியாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை நிலைத்திருங்கள். எப்போதும் வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், வேதத்துக்கு கீழ்ப்படியுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.